எதுவுமே பண்ண வேண்டாமா, எதுவுமே பண்ண வேண்டாமான்னு கேட்டார். ஒன்றும் பண்ண வேண்டாம். கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டார். நீங்கள் முடிஞ்சா போங்க, உங்கள் உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது, முடிஞ்சா போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் சாமி படம் இல்லைன்னா கூட செல்லில் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, விநாயகரா முருகரா யாராக இருந்தாலும் அந்த விநாயகர் ஃபோட்டோஸ் போட்டிங்கன்னா அது பார்த்து நீங்கள் மனசார கும்பிட்டு இங்கே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். எல்லாம் பேசிடுச்சு. அவர் திரும்பவும் கேட்டுட்டு சொன்னார், அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண சொன்னாங்க. 11 குடம் பாலாபிஷேகம் பண்ணால் இதெல்லாம் கண்டம் இருக்குது உங்களுக்கு, அபிஷேகம் பண்ணிங்கன்னா சரியாயிடும்னு சொன்னாங்கம்மா, நான் பண்ண வேண்டாமான்னு கேட்டார். அப்புறம் இல்லைங்க பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. அவர் அதை தான் திரும்ப கேட்டார். அம்மா எனக்கு மனசு இல்லைம்மா, இப்படி பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்டயே நான் கால் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், நீங்கள் வேண்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்.